Hello students. இப்போ இதுக்கு முன்னாடி வகுப்புல விசையை பற்றி படித்தோம் சரியா. இப்போ விசையுடைய ஒரு விளைவு எஃபெக்ட்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதில் ஒன்றை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த வீலை நான் என்ன பண்ணுறேன்னா ரொட்டேட் பண்ணுறேன், சுற்றுதா, இதை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். இது மாதிரி நிறைய இதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யலாம்ப்பா காமிக்கலாம் சரியா. அதாவது விசையுடைய சுழல் விளைவு சரியா. பொதுவாக விசை கொடுத்தோம்னா பொருள் இயங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பொருள் இயங்குது, ஆனால் ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஒரு ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இயங்குது. இங்கே பாருங்க, நகலை என்னடா சின்ன பிள்ளை இதெல்லாம் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, கான்செப்ட் தான் முக்கியம். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கம்பி இருக்கும். இந்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் அச்சு, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு என்ன செய்கிறாங்கப்பா சொல்கிறாங்க சரியா. சில இடங்களில் இது சின்ன புள்ளியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு அருகாமனை வச்சுருக்கேன், இதில் ஒரு போல்ட் இருக்குது. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தண்டை வச்சுக்கிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்ப்பா டைட் பண்ணுறேன். இதுதான் தண்டு, நம்ம புக்கில் காமிச்சிருக்க எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இது ஒரு போல்ட்டாக வச்சுக்கோங்க, இது ஒரு தண்டு. இதை நான் என்ன பண்ணுறேன்ப்பா இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு, அது அந்த தண்டினுடைய ஒரு முனையை நிலையாக கொண்டு சரியா. ஒன் பாயிண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஃபிக்ஸ்டு and the other end is moving. இன்னொரு பக்கத்தை நான் என்ன செய்கிறேன்பா மூவ் பண்ணுறேன். கொஞ்சம் கவனிப்பாருங்க, நகட்டுறானா சுழற்றானா, இதுக்கு பேர் என்னதுப்பா சுழல் புள்ளி சரியா, பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சரிதானா. ஸோ உங்களுக்கு அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரெண்டும் நல்லா தெரியணும்பா. அப்படி தெரிஞ்சால் தான் கிளாஸ் நல்லா இருக்கும், கவனிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம புக்கில் கொடுத்துருக்குது ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன டாய் மாதிரி கையில் வச்சுருக்கேன். இதில் நல்லா கவனிங்க, இதை டோராக இமேஜின் பண்ணிக்கோங்க. டோர் தான் சரியா. இது இங்கே என்ன செஞ்சுருக்குப்பா ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த இடத்துக்கு என்னதுப்பா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நம்ம புக்கில் காமிச்சிருக்காங்கல்ல ஹின்ச்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஹின்ச்சுனா வேற ஒன்றும் இல்லை, இதுதான்ப்பா இந்த காமிச்சிருக்காங்க இல்லைங்களா. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னதுப்பா ஹின்ச்சு, வேறு ஒன்றும் கிடையாது சரிண்ணா. ஸோ இந்த டோரு இந்த பாயிண்டில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. இப்போ இந்த டோரை நம்ம இந்த இடத்துல, அதாவது நியர் த ஹிஞ்சு, கீழுக்கு மிக அருகில் நகர்த்துனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த அச்சிலிருந்து, அந்த கீழிருந்து தூரமாக, இன்னும் சொல்ல போனாமல் வேறு வார்த்தையில் சொல்ல போனால் கதவினுடைய விளிம்பில் நம்ம என்ன செஞ்சோம்னாப்பா மூடினாலும் அல்லது திறந்தாலும் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஏன் இது ஈஸியாக இருக்குது, ஏன் பக்கத்தில் இது பண்ணும்போது ஏன் இல்லாது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வரும்பா விசையினுடைய சுழல் விளைவு. இப்போ விசையினுடைய சுழல் விளைவு பார்த்துட்டோம், நிறைய அதே இடத்துல இருக்குது. இப்போ இந்த இருக்குது, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் இருக்குல்லப்பா, நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னதுப்பா பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். தமிழில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க சுழல் புள்ளி. தமிழில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கப்பா சுழல் புள்ளி. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்னது பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இது பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இந்த மாதிரி இடங்களில் இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று காமிக்கிறேன்ப்பா. இதை ஒரு டோர் மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் கீ. இதுக்கு பேர் என்னதான், இதுக்கு நேராக ஒரு ஆக்சிஸ் வருது பார்த்தீங்களா, ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, அந்த கோடு தான் என்னதுப்பா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சரியா. இந்த மாதிரி நீங்கள் பல எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே என்ன செய்யலாம்பா பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற டோரை கூட என்ன செய்யலாம்பா பார்க்கலாம் சரி. ஸோ இந்த விசையினுடைய சுழல் விளைவினை நம்ம அளக்கணும்பா சரியா, எவ்வளவுன்னு மெஷர் பண்ணணும். அந்த மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசையினுடைய திருப்புத்திறன். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அல்லது திருப்பு விசைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் என்னன்னா டார்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னதுப்பா டார்க். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை,
டேர்னிங் அல்லது ரொட்டேட்டிங். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ல இது வந்து டேர்னிங். சரியா? அதே நேரத்தில் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, இதில் வந்து பாருங்க, இது வந்து என்னதுப்பா? ரொட்டேட்டிங். அதனால தான் ரெண்டு வார்த்தையுமே யூஸ் பண்ணுவாங்க, டேர்னிங் அல்லது என்னதுப்பா? ரொட்டேட்டிங். அதாவது நீங்கள் சுழல செஞ்சாலும் சரி அல்லது அதை திருப்ப செஞ்சாலும் சரி, ரெண்டுமே என்னென்னு சொல்கிறாங்கப்பா? விசையினுடைய திருப்புத்திறன். சரியா? அல்லது திருப்பு விசை. நம்ம தமிழ் புக்கில் அந்த வார்த்தை இல்லை. ஆக்சுவலாக திருப்பு விசைன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா இங்கிலீஷ் இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க்னு கொடுத்துருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைன்னா என்னதுப்பா? டார்க்குங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு விசையின் திருப்புத்திறன், டார்க்குங்கிறது என்னன்னா திருப்பு விசை. சரியா? இது மேபி நீங்கள் 11வது வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க. ரைட். அதுக்கான ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறாங்கப்பா. ஒரு புள்ளியில் ஒரு பொருளில் மீது செயல்படும் விசையினுடைய திருப்புத்திறனானது விசையினுடைய எண்மதிப்பு. எண்மதிப்புனா என்னதுப்பா? அளவு, குவான்டிட்டி. இப்போ விசையினுடைய அலகு வந்து நியூட்டன் முன்னாடியே படிச்சிருக்கீங்க. சரியா? அவன் நியூட்டன் இப்போ ஒரு 10 நியூட்டன், 15 நியூட்டன், 20 நியூட்டன், அதான் எண்மதிப்பு. சரியா? விசையின் எண்மதிப்பு F இருக்கும். நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு Dக்கும் உள்ள பெருக்கற்பலனை கொண்டு அளவிடப்படுகிறது. நான் இந்த எக்ஸாம்பிளை நாங்கள் உங்களுக்கு திருப்பி சொல்லி காமிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இப்போ நான் இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறேன்ப்பா. இந்த விசை இதில் நான் கொடுக்குறேன் விசை. சரியா? அதாவது ஒரு புள்ளி நிலையாக இருக்குது, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கு. விசை வந்து இப்படி செலுத்துறேன்பா. ஆக்சுவலாக இப்படி தான் நான் கொண்டு போகிறேன். இந்த தண்டிற்கு தொடுகோட்டு திசைன்னு சொல்லுவாங்க. தொடுகோடுனா ஒன்றும் இல்லை, இதை தொட்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதை இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க, இப்படி தொட்டுக்கிட்டு இருக்கா? இதுக்கு பேர் தான் வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு பேர் தான் தொடுகோடு. இப்போ இந்த தொடுகோட்டினுடைய திசையில் நான் எதை செயல்படுத்துவேன்பா? விசை. அப்போ இது என்ன திசையாக இருக்கும்? இப்படி நான் தொடுகோடு வச்சேன்னா இது எப்படி இருக்கும்பா? பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? தமிழில் சொல்ல போனால் செங்குத்தாக இருக்கும். சரியா? இந்த தொடுகோட்டு புள்ளியில் நான் எவ்வளவு விசையை கொடுக்குறேன், அந்த விசையையும் இந்த நிலையான புள்ளிக்கும் இந்த தொடுகோட்டுக்கும் இடையில் உள்ள செங்குத்து தொலைவையும் நான் பெருக்கினேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் என்னதுப்பா? விசையினுடைய திருப்புத்திறன் அல்லது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கப்பா? சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. இப்போ நமக்கு டெஃபினிஷன் தேவையில்லை, டெஃபினிஷன் பார்த்துட்டோம். அதனால் ஃபார்முலா நான் எழுதி காமிக்கிறேன். அதாவது டவுன்னு சொல்லுவாங்க. டவு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த விசை இன்ட்டு அந்த செங்குத்து தொலை. சரியா? அப்போ விசைக்கான இது அலகுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன், இதுக்கான அலகுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். இது எஸ்ஐ அலகு முறையில் என்னதுப்பா? எஸ்ஐ அலகு முறையில். அதே இது நம்ம முந்தின கிளாஸில் பார்த்துருக்கோம், சிஜிஎஸ்னு ஒரு முறை. அப்போ சிஜிஎஸ் முறையில் பார்த்தீங்கன்னா டைன் என்னதுப்பா? சென்டிமீட்டர். நியூட்டனுக்கு பதிலாக என்னதுன்னா டைன். நியூட்டனுக்கு பதிலாக என்னதுப்பா? டைன்னு சொல்லுவாங்க, டைன் சென்டிமீட்டர். சரியா? ரைட். இப்போ இந்த இதோடைய திசை எப்படி இருக்கும்? ஏன் திசை? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்பா, இயற்பியல் அளவுகளில் வெக்டர் அளவும் உண்டு, ஸ்கேலர் அளவும் உண்டு. இந்த டவுன்னு சொல்கிறோம்லப்பா, விசையுடைய திருப்பு திறன் அல்லது திருப்பு விசை, அது வந்து ஒரு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் அளவு. சரியா? அப்போ வெக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எண் மதிப்பு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். விசையும் விசை கிடைப்பட்ட அந்த செங்குத்து தொலைவை பெருக்கும் போது எண் மதிப்பு கிடைச்சி போச்சு நமக்கு. ஆனால் திசை என்னன்னு தெரியணும்ல, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் மறுபடியும் அந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்லி காமிச்சிடுறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த புள்ளியில் இதை வச்சுருக்கேன்ப்பா, கவனிங்க. இது அந்த நிலைப்புள்ளி, விசை இப்படி செயல்படுது. இப்போ இது ஒரு தளம். தளம்னா உங்களுக்கு வந்து XY ரெண்டுமே இருக்கும்பா. சாதாரண கிராஃப் தான்ப்பா. ஒரு கிராஃப்ங்கிறது ஒரு தளம்ப்பா. இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுமே இருக்குல்ல, விசை செயல்படக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, இது இங்கிட்டு செயல்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது XHன்னு வச்சுக்கோங்க. இந்த செங்குத்து தொலைவை என்னென்னு வச்சுக்கோங்கப்பா? YHன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து இன்னொரு அச்சு வரும்ல, இன்னொரு அச்சுனா எப்படி? இந்த மாதிரி செங்குத்தாக.
அந்த திசையில தான் எது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பு விசை செயல்படும். அதாவது விசையும் அந்த செங்குத்து தொலைவும் அமைந்துள்ள தளத்திற்கு செங்குத்தாக எது இருக்கும்பா? திருப்பு விசை இருக்கும். இது ரெண்டு விதமா நம்ம ரொட்டேஷன் பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருள் நம்ம கொடுக்குற அந்த திருப்பு விசையினால எப்படி சுழலுச்சுடாப்பா? வலஞ்சுழியாக, ஆங்கிலத்தில் சொல்ல போனா என்னப்பா? கிளாக் வைஸ். ஒரு கடிகாரங்கள் எப்படி சுத்தும்? இப்படியே சுத்திட்டு வரும். அது மாதிரி நமக்கு வந்துச்சு அப்படின்னா இது என்ன குறி பெறும்பா? நேர்குறி, பாசிட்டிவ். சரியா? if it is rotated in the clockwise direction then the torque takes the positive sign. அதே நேரத்தில் எதுப்பா? இடஞ்சுழியாக சுழண்டுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன குறி வரும்பா? எதிர்குறி நமக்கு வரும். சரியா? ஸோ இதுதான் அந்த விசையின் திருப்புத்திறனுடைய எண் மதிப்புக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், திசையும் சொல்லிட்டேன், அழகும் சொல்லிட்டேன். சரியா? எஸ்ஐ அழகும் சொன்னேன், அதே மாதிரி என்னதுப்பா? என்ன அழகும் சொன்னேன்பா? சிஜிஎஸ் முறையில் இருக்கக்கூடிய இந்த கீழே 3 எழுதியிருக்கேனே, அது என்ன? பற்சக்கரம், இந்த ஏற்றப்பலகை, திருப்பு சக்கரம். சரியா? ஸோ அது வந்து என்னன்னா இந்த விசையினுடைய திருப்புத்திறனுடைய எடுத்துக்காட்டுகள், டேட்டுடைய அப்ளிகேஷன். சரியா? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. முதல்ல நம்ம கியர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி காமிக்க போகிறேன். இதுதான்பா கியர். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரியா? இது வந்து பெருசாக இருக்குது. நீங்கள் டாய் கார்ஸ்லாம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கவனிங்க. இந்த டாய் கார்ஸில் உள்ள கியர்ஸ் நான் காமிக்கிறேன். டாய் கார்ஸ் கியர்ஸ் இந்த மாதிரி இருக்குதுங்களா, சின்னதாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாய் கார்ஸில் இந்த இருக்குதுங்களா, இதுவும் கியர்ஸ் தான், சின்ன சின்ன வீல்கள் தான். அதாவது நான் படமாக வரைஞ்சி காமிக்கிறேனே, வீலு, வெறும் வீல்னு சொன்னீங்கன்னா தப்பு. அந்த வீல் இருக்குல்ல, சக்கரை இருக்குல்லப்பா, அதோடைய விளிம்புகளில் அந்த மாதிரி என்ன இருக்கும்பா? பச்சக்கரம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி பற்கள் இருக்கும். சரியா? டீத்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கியர்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளே எடுத்துக்கோங்கப்பா எக்ஸாம்பிள். ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்கும்? இப்படி சின்னதாக இருக்கும். சரியா? நல்லா கவனிச்சிங்கன்னா இதை வந்து ஒரு எது மூலமாக இணைச்சிருப்பாங்கப்பா? ஒரு செயின் மூலமாக இணைச்சிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள், அதாவது ஒரு முழு சுழற்சி இது சுழலும் போது இது 2 தடவை சுற்றிடும். இது என்ன செய்யும்பா? 2 தடவை சுற்றும். அப்படிங்கிறனால உங்களுக்கு ஸ்பீட் என்ன ஆகும்பா? நல்லா கிடைக்கும். அதாவது கியர்ஸ் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஸ்பீடை கூட்டுவாங்க, சிலதில் என்ன செய்வாங்கப்பா? ஸ்பீடை குறைப்பாங்கப்பா. குறைக்கிற இடமும் இருக்குது. சரியா? இப்போ வர சைக்கிள்லாம், லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சைக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கியர்ஸ் இதை விட சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. எப்பயாவது வேகமாக போகணும்னு நினச்சாங்கன்னா சின்ன சின்னதெல்லாம் மாற்றுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்பா? அந்த உருவாக்குற திருப்பு விசையை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, அதாவது ஒரு இதுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்றுறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் வேறு விதமாக சொல்ல போனோம்னா அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் செய்யலாம். அதாவது வேகத்தை அதிகரிப்பதற்கும் சில இடங்களில் பயன்படுது, வேகத்தை குறைப்பதற்கும் என்ன செய்யுதுப்பா? பயன்படுது. அதுதான் பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கப்பா? இந்த பற்சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது கியர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நான் காமிச்சிருக்கேன். சரி, ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீசா, ஏற்றப்பலகை. கொஞ்சம் கவனிங்க, இந்த படத்தை அழைச்சிடுறேன். ஏற்றப்பலகையில் பொதுவாக எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இங்கிட்ட ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அதே மாதிரி இங்கிட்ட ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்களும் ஒரு 10 கிலோ இருக்காங்க, இப்போ இவங்களும் 10 கிலோ இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில அந்த மையத்திலேருந்து இருக்கக்கூடிய தொலைவு ஒரே மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். சப்போஸ் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒருத்தங்களை 20 கிலோ ஆளை கொண்டுறோம். அப்போ எப்படி இது பண்ணுறது? இவர் மேலே போயிடுவார். இந்த சீசாவே எப்படி இருக்கும்பா? இவர் 20 கிலோவில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இவர் எங்கே உட்காந்துருப்பாரு?
கீழே உட்காந்துருப்பாரு. இவர் 20 கிலோ அல்ல ஆளு. இவர் யாருப்பா? வெறும் 10 கிலோ தான். இவர் கண்டினியூஸாக எங்கே இருப்பார்? மேலே இருப்பார். ஆனால் இவரை பேலன்ஸ் பண்ண முடியும். எப்படி? கொஞ்சம் கவனிங்க. இவர் என்ன செய்யணும்னா கொஞ்சம் நகர்ந்து வரணும். சரியா? இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னா சாரி, இவர் இதை விட்டு வெளியில் போகணும். அப்படி இல்லைன்னா வேற விதமாக என்ன செய்யலாம்னா இவரை கொஞ்சம் நகர்த்தணும்னா பாதி தொலைவில், இப்படி இவர் பாதி தொலைவுக்கு வந்துட்டாருன்னா மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் எந்த லைனுக்கு வந்துடுவாங்கப்பா? ஸ்ட்ரைட் லைனுக்கு வந்துடுவாங்க. இவர் இங்கே இருப்பார். இவர் 20 கிலோ உள்ளவர், 10 கிலோ உள்ளவன் இருப்பா. கொஞ்சம் தூரத்தில் போய் இருந்து அதை என்ன செய்வார்ப்பா? பேலன்ஸ் பண்ணுவார். ஸோ இதுவும் எதனுடைய அடிப்படையில் தான் செயல்படுதுப்பா? விசையினுடைய திருப்பு திறனின் அடிப்படையில் தான் என்ன செய்யுதுப்பா? செயல்படுகிறது. கடைசியாக திருப்பு சக்கரம், ஸ்டியரிங் வீல். சரியா? காரோட வீலை எப்பயாவது நீங்கள் நகர்த்த ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம், முடியாதுன்னே சொல்லலாம். ஆனால் ஸ்டியரிங் வீலை வச்சு மட்டும் இப்படி ஈஸியாக இது பண்ண முடியுது. அதுதான்பா அந்த விசையினுடைய திருப்பு திறனுடைய மேஜிக். ஒரு சின்ன வீலு கொடுக்கக்கூடிய அந்த விசையை ஆம்பிளிஃபை பண்ணுது. பெருக்கி 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 அந்த ஒரு சின்ன அமைப்பின் மூலமாக பெரிய பெரிய வீல்களை கூட எளிதாக நம்ம என்ன செய்யறோம்பா? நகர்த்துறோம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் பவர் ஸ்டீரிங் வந்துருச்சு. லேசாக திருப்பினா போதும், கரடு முரடா சுத்தலாம் வேண்டியது இல்லை. நீங்கள் பஸ்ஸில் இப்போ வீல் அந்த ஸ்டேரிங்கை இது பண்ணுறதுக்கும் காரில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும்பா? வித்தியாசம் இருக்கும். லேசாக திருப்புவாங்க. கவனிச்சு பாருங்க. இதுவும் எதனுடைய எடுத்துக்காட்டு தான்பா? விசையினுடைய அந்த திருப்பு திறன் அல்லது திருப்பு விசைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இரட்டை அப்படிங்கிற ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த கான்செப்ட் என்னப்பா? இரட்டை. இது ஆங்கிலத்தில் கப்பல்னு சொல்லுவாங்க. ஒரு இரட்டை எப்படி உருவாகும்? முதல்ல அதை பற்றி பார்த்துப்போம். அதாவது 2 சமமான நவத்தப்பா சமமான விசை. அந்த விசை எப்படி இருக்குப்பா? மாறுபட்ட இணை விசை. அது என்ன மாறுபட்ட இணை விசை? முந்தின வகுப்புல இதெல்லாம் நடத்தியிருக்கோம்பா. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் குறிப்பிட்டு காமிக்கிறேன். இது இப்படி இருக்கும்பா, இது இப்படி இருக்கும். மாறுபட்ட இணை விசைகள்னா ஒன்றுக்கு ஒன்று இடையில நடக்கும், ஆப்போசிட்லி டைரக்டட். அதுவும் ஒரு பொருள்ல வெவ்வேறு புள்ளிகளை செயல்படணும். ஒரு பொருளின் மீது என்னதுப்பா? வெவ்வேறு புள்ளிகள்ல இது இணை விசைகள்பா சமமான மற்றும் மாறுபட்ட இணை விசைகள் செயல்பட்டால் அவை எதாக உருவாகும்பா? இரட்டையாக உருவாகும், கப்பலாக உருவாகும். புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு நம்மளே இது பண்ணலாம்பா. இப்போ கொஞ்சம் கவனிங்க. என்கிட்ட ஒரு டப்பாவோட இது இருக்குது. இப்போ இந்த மூடியை திறக்கும் போது நல்லா கவனிங்க. என்னுடைய 2 விரலை இப்படி வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ இதை நான் திறக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விரலை வச்சு நான் இங்கிட்டு ஃபோர்ஸ் கொடுப்பேன், இந்த விரலை வச்சு கீழ் நோக்கி கொடுப்பேன். இதை அப்படியே படமாக வரைகிறேன். கொஞ்சம் கவனிங்க. வட்டமாக இருக்கு. இந்த விரல் நான் எங்கே வச்சிருக்கேன்னா இன்னொரு விரல் எங்கே வச்சிருக்கேன்பா? இந்த இடத்துல. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த விசை இப்படி போகும். this force comes down. இந்த ரெண்டையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட்லி டைரக்டட். இது அப்னா இது என்னதுப்பா? டவுன். சரியா? இந்த 2னுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது செயல்படக்கூடிய திசை எங்கேயுமே என்ன செய்ய போகாது? ஒன்றாக இருக்காது, ஒன்றாக இருக்காது. இதுல ஒரு செங்குத்து கோடு வரும். சரியா? வேற ஒன்றும் இல்லை. இந்த விசைகள் என்ன விசைன்னு சொல்லிட்டோம்பா? சமம். இப்போ இந்த விசையை நான் F1 வச்சுக்கிட்டேன்னா இது F2 வச்சுக்கோங்க. நான் சமம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன்ல. அப்போ சமம்னா எப்படி சொல்றது? F1 இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? F2. அதை நான் Fன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இரட்டை, அதாவது இரட்டையினுடைய திருப்புத்திறன், இரட்டைங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சு இரட்டை அளக்கணும்ல. அப்போ அதுக்கு இரட்டையினுடைய என்ன வேணும்பா? திருப்புத்திறன் வேணும். அந்த இரட்டையினுடைய திருப்புத்திறன் என்னதுப்பா? இரட்டையின் என்னதுப்பா?
திருப்பு திறன் இஸ் ஈக்குவல் இதில் செயல்படக்கூடிய ஏதேனும் ஒரு விசை, இதில் செயல்படக்கூடிய F1 F2 ரெண்டுமே சமம் சொல்லிட்டோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 20 நியூட்டன் வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 20 நியூட்டன் வச்சுக்கோங்க. ரெண்டுமே அளவுல என்னதான் சமம் தான். அப்ப நீ F1 போட்டானே F2 போட்டாங்க. அப்புறம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய செங்குத்து தொலைவு நல்லா கவனிங்க. செங்குத்துனா என்ன வரணும்? இதுக்கும் கோணம் எவ்வளோ வரணும்பா? 90 டிகிரி வரணும். இப்போ இந்த விசையை பாருங்க, இதுக்கு எவ்வளோ டிகிரி வருதுப்பா? 90 டிகிரி. அதனால தான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? செங்குத்து தொலைவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப விசை இன்ட்டு இந்த ரெண்டு விசைகளும் செயல்படக்கூடிய புள்ளிகளுக்கு இடைப்பட்டு உள்ள என்ன தொலைவுப்பா? செங்குத்து தொலைவு. சரியா? அதுதான் என்னதுப்பா? இரட்டையினுடைய திருப்புத்திறன். இதுக்கும் அளவு அலகு எல்லாமே சேம் தான், அதே நியூட்டன் மீட்டர் தான். எஸ்ஐ அலகு முறையில சிஜிஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்பா? டைன் என்னதுப்பா? சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இங்க ஒரு முக்கியமான ஒன்றோட அடிக்கடி வரும்பா, இரட்டையினுடைய திருப்புத்திறன் அந்த திசை இருக்குல்லப்பா, ரொட்டேஷன் இருக்குல்லப்பா, அதுல திரும்புறது சுழலுவது வலஞ்சுழியாக அமையும் எனில் அது நேர்குறியிடும், எதிர்குறியிடும். இடஞ்சுழியாக கொஞ்சம் கவனிங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸா இருந்தா நெகட்டிவ். சப்போஸ் இது ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா என்னவா வரும்பா? பாசிட்டிவாக. ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா தமிழ்ல சொல்ல போனோம்னா இடஞ்சுழி. ஆப்போசிட்டா இப்படி சுத்திச்சுன்னா வலஞ்சுழிப்பா, இப்படி சுத்தினா இடஞ்சுழி. ஸோ இந்த இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால் நல்லா இந்த வீடியோவில் இவ்வளோதான்பா. அதாவது 2 விஷயங்களை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையின் திருப்புத்திறன், அதாவது விசையினுடைய சுழல் விளைவை அளப்பதற்கு பயன்படக்கூடியதான் விசையின் திருப்புத்திறன் அல்லது திருப்பு விசை. அப்புறமா அதோடைய எடுத்துக்காட்டுகள் 3 பற்சக்கரம் வந்ததை பற்றி பார்த்தோம். கடைசியாக இரட்டை அளப்பதற்கு இரட்டையினுடைய திருப்புத்திறன், இதை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்பா இன்னைக்கு முழுசாக பார்த்துருக்கோம். ஹோப் யூ எல்லாருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.